அருட்பெரும் ஜோதி குருமார்களின் குருமார் அகத்திய பெருமான் சப்தரிஷிகளில் ஒருவர். இவரோட குரு பூஜை நாளை வருகிறது. நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம பூஜையை நாளை மாலை 6 மணியிலிருந்து 6:30க்குள்ளே உலகத்தில் எங்கே இருந்தாலும் செய்தீர்கள் என்றால் குருவருளும் திருவருளும் கிடைத்து கோடி நன்மை நிச்சயமாய் உங்களை தேடி வரும். அகத்தை உணர்ந்தவர் அகத்தியர். அவரோட பலத்தை பற்றி பேசுகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஷார்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். சித்த மார்க்கத்தை உருவாக்கியவர், சித்த வைத்தியரின் தந்தை, தமிழ் இலக்கணத்தின் தந்தை, சித்தர் மரபின் முன்னோடி, தென் திசைக்கு வந்தவர் சிவபெருமானின் ஆணைப்படி, பல்வேறு விதமான கலைகளில் வல்லவர், இலக்கியம், மருத்துவம், ஜோதிடம், இசை, கூத்து என்ற பல சூட்சமங்களை வெளிப்படுத்தியவர். அகத்தியம் என்கின்ற ஒரு சூட்சமமான நூல்களின் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு, தமிழ் பிரபஞ்சத்திற்கு பல விஷயங்களை வெளிப்படுத்தியவர். ராம பகவானுக்கு மந்திர உபதேசம் செய்தவர். முருக பகவானின் குருவாகவும் சிஷியராகவும் இருக்கக்கூடியவர். பல்வேறு விதமான மந்திரங்களின் மூலமாக பல பெரும் ஆற்றலை நம்மால் பெற முடியும் என்பதை நிரூபித்தவர். இன்னும் நிறையா சொல்லலாம். கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்போது அங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தேவர்களும் தேவதைகளும் வருகிறார்கள். கைலாயமே ஒரு சைடம் சாயுது. அப்போது பூலோகத்தில் பொதிகை மலையில் போய் அகத்திய பெருமானையும் அவரோட மனைவியான லோகமுத்ரா அம்மாவையும் போய் நிற்க சொல்கிறாரு. யார்? சிவபெருமான். நின்ன உடனே சமநிலை ஆகிடுச்சு. சிவபெருமான் உள்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அகத்திய பெருமானும் லோகமுத்ரா அம்மாவும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால் பூலோகமே சமநிலையாச்சு. அப்போனா அவரோட சக்தி என்ன அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ தமிழகத்தில் தேடி தேடி வழிபடக்கூடிய பல்வேறு விதமான சிவ ஆலயங்களில் சூட்சமமாக இருக்கக்கூடியவரும் அகத்திய பெருமான் தான். அப்பேற்பட்ட அகத்திய பெருமான் மார்கழி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டார். அவர் குரு பூஜை நாளை ஜனவரி 6. அதை முன்னிட்டு நம்மளோட கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் மாலை 6 மணிலிருந்து 6:30க்குள்ளே, 5:30க்கு பூஜை தொடங்கிடுவோம். 6 மணிலிருந்து 6:30க்குள்ளே அகத்திய பெருமானின் குரு பூஜை. அகத்திய பெருமானோட மந்திரங்களை நான் தொடக்க காலத்தில் எடுத்து பல நபர்களுக்கு சொல்லி நானும் லட்சக்கணக்கான முறை மந்திர உருவேற்றிய பிறகு பல அற்புதங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவரோட கோடி மந்திரத்தில் 9 மந்திரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய மந்திரவாள் என்கின்ற ஓலைச்சுவடியில் வரக்கூடிய ஒரு மந்திரம்தான் ஓம் ரிங் வசி வசி. இந்த மந்திரத்தை 4 லட்சம் கோடியே சொல்லியிருக்கலாம். லட்சக்கணக்கான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். இந்த மந்திரம் எதையும் வசியம் செய்யக்கூடிய மந்திரம். நாளை அவரோட குரு பூஜையை முன்னிட்டு ஓம் அகத்தீசரே நமோ நம என்கின்ற மந்திரத்தையும், ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திரத்தையும் 106 முறை நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் வடக்கு திசை அமர்ந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்கள். செய்து அவரை வேண்டுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு சிவாலயத்தில் தான தர்மங்களை பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த அற்புதமான தெய்வீகமான கூட்டு பிரார்த்தனை கணபதிக்கான ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தையும் கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் கோயம்புத்தூரில் வந்து இந்த தெய்வீக பூஜையில் கலந்து கொள்ள வேண்டுமென அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். கலந்து கொள்ள முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இந்த பவளமணி பிரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். இது ரைட் கையில் அணிவதன் மூலமாக சக்தி தெய்வத்தின் ஆற்றல் கிடைக்கும், செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப ஸ்பீடாக வேகமாக சுறுசுறுப்பாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்த முடியும். இந்த தெய்வீக பிரேஸ்லெட் வேணும்னா உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணி, வாய்ப்பு இருந்தால் நேராக வாங்க. வர முடியாதவங்க உங்கள் பேரை மட்டும் சங்கல்பம் பண்ணுங்கள். அற்புதங்கள் ஏற்படட்டும். வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்விற்கான தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை 25 நபர்களை மட்டுமே நான் வைத்து பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஒர்க் ஷாப் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பில் மறக்காமல் வந்து கலந்துக்கங்க. உங்கள் பிஸ்னஸை 2026 என்ன செய்தால் பெரும் வெற்றி அடைய முடியும் என்பதை இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன். கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 8, ஜனவரி 18 தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை என்று கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குபேர பீடத்தில் சிறப்பு குலதெய்வ வசிய பச்சை பரப்புதல் என்கின்ற ஒரு
வேண்டுதல் பூஜையும் வெட்டவெளி பூஜையும் நடைபெற இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள். ஜனவரி 25 மலேசியா கோலாலம்பூரில் நம்மளோட பணவளக்கலை பயிற்சி நடக்குது. பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைகளுக்கு கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவரும் அனைத்து விதமான நன்மைகளும் பெருக வேண்டுமென எல்லாம் வல்ல அகத்திய பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன். குருவே சரணம், குருவே துணை.